நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லாம் ஐஏஎஸ் அடமே கள்ளக்குறிச்சி நான் உங்கள் மாதிரி பேசுகிறேன். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 11th தமிழில் முதல் இயலில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி ராஜேந்திரனை பற்றி நூல்கள் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து இதில் உள்ள இம்பார்ட்டன் வந்து பாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷார்ட்கட்டு. ஃபஸ்ட்டு லெசன் ஃபஸ்ட்டு இயல் 11th. சரிங்களா? அதாவது 11ஆம் வகுப்பு தமிழ் பக்காவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த இயல் 1ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இயல் 1ல் இதை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஒரு ஓவரியை கொடுத்துருக்காங்க, அதை சொல்லிடுறேன். பேச்சு மொழி எழுத்து மொழி அப்படின்னா சரிங்களா, இந்திரன்னா ஹிந்தி நான் வச்சுங்க. ஹிந்தியில் எனக்கு பேச தெரியாது, கவிதை எழுத தெரியாது நான் வச்சுங்க. ஹிந்தியில் கவிதை பேச தெரியாது, கவிதை எழுத தெரியாது அப்படின்னு நான் வச்சுங்க. ஹிந்தினா இந்திரன் அப்படின்னு நான் வச்சுங்க. நம்ம இந்தி மொழியில் எனக்கு தெரியாது நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வில்வ இலை. இந்த வில்வ இலையை வச்சு தான் யோகமாக என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது எந்த இலை அப்படி கேட்டால் யோகமாக வில்வ இலையை வச்சு தான் அர்ச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. யுகத்தின் பாடல் அப்படின்னா வில்வ ரத்தினம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நன்னூல் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கணும். அதை நன்னூல்னால் நல்லது, நல்ல நூல் நல்லது நடக்கணும் அப்படி கேட்டால் நம்ம நந்தி காதில், அதான் பவநந்தி முனிவர்னால் நந்தி காதில் போயிட்டு நம்ம 3 முறை சொல்லணும் அப்படிமே நான் வச்சுங்க. பவநந்தி முனிவர் அப்படின்னா எந்த நூலை எழுதினார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நன்னூல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 6ஆம் திணை. இப்போ 6ஆம் திணைனா லிங்கம் அப்படின்னாவே சிவன் கோயில் தானே. லிங்கம் அப்படின்னா சிவன் கோயில் வந்து ஈவினிங் வந்து கரெக்டாக 6 மணிக்கு, அதான் 6ஆம் திணைனா 6 மணிக்கு திறப்பாங்க. அதான் திணைனா திறப்பாங்க நான் வச்சுக்க. 6 மணிக்கு திறக்கிறதுனா 6ஆம் திணை. 6 மணிக்கு சிவன் கோயிலை திறப்பாங்க. அதை லிங்கம்னா சிவன் கோயிலை திறக்கிறது யாருன்னு கேட்டால் முத்து அப்படின்னு நான் வச்சுங்க. 6ஆம் திணை யார் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் முத்துலிங்கம். சரிங்களா? அப்புறம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம். இதுதான் வந்து முதல் இயல். சரிங்களா? 11ஆம் வகுப்பில் முதல் இயல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக ஒரு 6 இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இருக்குது. அதை மட்டும் சொல்லிடுறேன், இந்த பாடம் முடிஞ்சிடும். மற்றது எல்லாமே சார் நான் இம்பார்ட்டனாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ரீட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஜஸ்ட்டு ரீட் விட்டுருங்க. நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் 6 1 மார்க் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் மகாகவி பாரதி என்ன சொன்னார் அப்படிங்கிறதான் பார்க்கலாம். கலையின் உச்சம் கவிதை என்பர். அக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல எழுதுவதே உத்தமம் என்று, அதுவே மானுடத்திற்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறினார். கவிதைனா என்னன்னு சொல்கிறாரு பாரதியார்னா, இயன்றவரை என்ன பண்ணும், பேசுகிறது என்ன பேசுகிறியோ அதை அப்படியே எழுதுறது தான் கவிதை அப்படி சொல்கிறாரு. அதேமாரி பேசுகிறத அப்படியே எழுதுறது தான் கவிதை, அதுதான் உத்தமம். அதே மானுடர் நம்ம மனுஷங்களுக்கு செய்கிற ஒரு கடமை அப்படின்னா இதுதான் கவிதை. அப்படி தான் பேசுகிறது போல் அப்படியே எழுதுறது தான் கவிதை அப்படி சொல்லி யார் சொல்கிறா அப்படி கேட்டால் மகாகவி பாரதியார் சொல்கிறார். சரிங்களா? ஷார்ட்கட் எப்படி நான் வச்சுன்னா, கவிதை எழுதுவது உத்தமம் என கூறியவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதி அப்படின்னு நான் ஷார்ட்கட்டுமே நான் வச்சுங்க. கவிதை எழுதுறதுல உத்தமமான மனுஷன் யாருன்னு கேட்டால் பாரதியார், மகாகவி பாரதியார். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு அப்புறம் கவிதை என்பது யாது, இதெல்லாம் அப்படியே நீங்கள் வந்து ரீட் விட்டுங்க. நான் இம்பார்ட்டன் மட்டும் தான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நான் இம்பார்ட்டனாக இந்த கொஸ்டின் தான் எதிர்பார்க்குறோம், அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு எர்னஸ்ட் காசிரர் அப்படின்னா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். நம்ம காசி கோயிலுக்கு நம்ம எப்படி நான் வச்சுன்னா, உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து சரிங்களா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லி கேட்டால் எல்லோரும் எங்கே போவாங்க, தனித்துவ நிலை, அதை வந்து பாவத்தை கழிக்கணும், தனித்துவ நிலை அடையணும்னா காசி கோயிலுக்கு போவாங்க. உலகத்தில் இருக்க எல்லாமே என்ன பண்ணுது, நான் வந்து தனியாக போயிட்டு அந்த பாவத்தை கழிச்சிட்டு தனித்துவ நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காசி கோயிலுக்கு தான் போய் தான் பாவத்தை கழிப்பாங்க. இது உலகத்தில் இருக்க எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அதாவது மொழி என்ற ஒன்றை பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன. சரிங்களா? ஷார்ட்கட் என்ன சொன்னால், உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்துவ நிலை அடைகிறது காசி கோயிலுக்கு வராங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். எர்னஸ்ட் காசினர் அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரிங்களா? எங்கே இருந்தெல்லாம் வராங்க அப்படின்னா எர்னஸ்ட், உலகம் ஃபுல்லாக எங்கே எல்லா இடத்துலேருந்து வராங்க. சரிங்களா? ஓகே. 2 கொஸ்டின் சொல்லிட்டுனா ஓகே. அடுத்ததுக்கப்புறம் வந்து வாலினும் வலிமை. நேரடி மொழினா என்ன, எழுத்து மொழியை விட அந்த பேச்சு மொழிக்கு வந்து என்னது உணர்ச்சி அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நேரடி மொழின்னு சொல்கிறாங்க பேச்சு மொழியை. சரிங்க. அதுக்கப்புறம் நேரடி மொழி எனப்படும் பேச்சு மொழிக்கு ஒருபோதும் பழமை தட்டுவதில்லை. நான் சொல்கிறேன் பாருங்கள், நேரடி மொழிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க. நேரடி மொழி தான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்கிறார் மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. ஒரு நேரடி மொழி எதை வந்து நிர்ணயம் செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா இறந்த காலத்தவரா என முடிவு செய்வது எதுன்னு கேட்டால் நேரடி மொழி என கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கவி. சரிங்களா? மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா. ஷார்ட்கட்டு ரவிவர்மான் இருக்கா, நம்ம ஷார்ட்கட் எப்படி தெரியுமா நான் வச்சுனோம், சூப்பரான ஷார்ட்கட்டு. வறுமை கலையை நம்ம கற்றுக்கிட்டால்
நிகழ்காலம், இறந்த காலம் எல்லாத்தையுமே நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். அதுக்கு என்ன கற்றுக்கணும்? வர்ம கலையை கற்றுக்கணும். அதான் ரவி வர்மா, புரியுதுங்களா? ரவி வர்மா அப்படின்னா வர்ம கலை கற்றுக்கிட்டா நிகழ்காலம், இறந்த காலம் அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கலாம் அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பெருங்கவிஞர்கள் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. இக்காலத்தில் கவிதை வந்து 3 வகையாக வந்து உண்டுங்கிறாங்க. பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துவர் 3 பேர் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், பேச்சு மொழியை கவிதையாக எழுதுவதில் 3 வகையாக உள்ளனர். முதல் வகை யார் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா வால்ட் விட்மன். வால்ட் விட்மன் இவருடைய கவிதைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானது விடுவதில்லை. எழுத்துக்கள் எப்படி சொற்கள் கரைந்து போகின்றனவோ அதோ போன்ற சொற்கள் கவிதைகளில் கறந்து போவதில்லை அப்படிமே சொல்லி கொடுத்துருவாங்க. அதான் எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானது இல்லை அப்படின்னா எந்த ஒரு சொல்லும் அப்படின்னா இவங்க தான் முதல் வகை. அந்த 1வது வகை அப்படி சொல்லுவாங்கன்னா எந்த ஒரு அப்படின்னாவே முதல் வகை. மற்றொரு அந்த ஒருன்னு வரும். 1வது வகை என்னவே எந்த ஒரு மற்றொரு. எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட என்னது வந்து முக்கியமானலாம் கிடையாது. அந்த அப்படிப்பட்ட ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறது தான் இது முதல் வகை. இது வந்து வால்ட் விட்மன் வந்து அவருடைய கவிதைகள் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். சரிங்களா? இவங்களோட முதல் வகை. சரிங்களா? அது வந்து அப்படியே பார்த்துடலாமா? யார் வால்ட் விட்மன்னு? இவர் தான் வால்ட் விட்மன். இவரோட கவிதைகள் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு சொல்லும் மற்ற சொல்லை விட முக்கியமானலாம் ஆகாது. அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சொல்லும் முக்கியம்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். இதில் இப்போ பாருங்கள், இந்த வால்ட் விட்மன் அப்படிங்கிறது இந்த மனுஷன் யார் அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்தவர் வால்ட் விட்மன். இவர் கட்டுரை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு அப்படி கேட்டால் புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். இவருடைய புல்லின் இதழ்கள் அப்படிங்கிற ஒரு நூல் தான் உலக ஃபேமஸ் ஆனது. அதாவது லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். ஷார்ட்கட் எப்படி திரும்ப நான் வச்சுனோம், வீட்டை சுற்றிரும். ஷார்ட்கட் இது நோட் பண்ணிங்க. முதல் கவிதைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி 3ஆக பிரிக்கிறாங்க. அதில் தான் இதில் ஒரு வகை. எப்படின்னா, வீட்டை சுற்றிரும் புல் வந்து அப்படியே அழகாக வந்து முளைஞ்சி போச்சு. வீட்டை சுற்றிரும் அப்படியே பில்லு வந்து அப்படியே திடீர்னு ஒரே நாளில் வளர்ந்து வந்து நிற்கிது. அப்படி ஒரு கனவு நான் கண்டேன் அப்படின்னு சொன்னால் ஷார்ட்கட் நான் வச்சுணும். இது புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். சரிங்களா? இது அது யாருன்னு கேட்டால் வால்ட் விட்மன். சரிங்களா? அதுக்கப்புறம் வீட்டை சுற்றிரும் புல் வந்து அதிகமாக வந்து வளர்ந்து வந்த போல் நான் ஒரு கனவு கண்டேன். அவர் பாடல் எப்படி இருக்கு பாரு, கவிதை எப்படி இருக்கு பாருங்க. கனவொன்று நான் கண்டேன். என்ன கனவு கண்ட? அதை வீட்டை சுற்றிரும் அப்படின்னா வால்ட் விட்டுமன்னா வீட்டை சுற்றிரும் புல் வந்து அழகாக வந்து வளர்ந்து வந்த போது நானும் கனவொன்று நான் கண்டேன் அப்படிங்கிற ஒரு பாடல் பாடுறாரு. அது எப்படி சொல்லிட்டு இப்படி ஒரு கவிதை எழுதுறாரு. இந்த கவிதையை வந்து புது கவிதை எழுதுறாரு. அதனால தான் புது கவிதை இயக்கத்தின் தோற்றுவித்தவர் என அழைக்கப்படுவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வால்ட் விட்மன். அதான் வீட்டை சுற்றிரும் அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா? இவர் தான் முதல் வகை. முதல் வகைனா புரியுதா? ஒவ்வொரு சொல்லும் மற்ற சொல்லை வந்து சொல்லை விட முக்கியமானது இல்லை அப்படி மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? 2வது வகையை பார்க்கலாம். கவிஞர் மல்லார்மே. கவிஞர் மல்லார்மே இவர் எந்த நாடு? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அமெரிக்க நாட்டை சேர்ந்தவரை பற்றி பார்த்தோம். 2வது வகை கவிஞர்கள் யாருன்னு கேட்டால் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் தான் யாருன்னு கேட்டால் கவிஞர் ஸ்டெஃபான் மல்லார்மே அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் மல்லார்மே அவர் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவருடைய புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட்டையும் புரிந்து கொள்ள முடியும். இவர் வந்து ஆங்கிலேய டீச்சராக இருந்திருக்காரு. சரி, இவருடைய கவிதைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவருடைய கவிதைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? பிறிதொன்றை பேசுவது மட்டுமல்லாமல் தன்னையே பேசிக்கொள்கிறது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இவருடைய கவிதை பேச்சு என்பது மூடி நிலையில் செயல்படுகிறது. இவங்களுடைய கவிதை. அது மட்டும் இல்லாமல் பிறிதொன்றை பேசுவது மட்டும் இல்லாமல் தன்னையே பேசிக்கொள்கிறது. அதான் பிறிதொன்றையும் பேசும் தன்னையும் பேசும். அதான் 2வது வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வது வகைனா பாருங்கள், பிறிதொன்றுனா 1, இது 2. அப்போ 2வது வகை அப்படின்னாவே 2வது வகைனாவே யார்? மல்லார்மே, ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து பிறிதொன்றையும் பேசும் தன்னையும் பேசிக்கொள்கிறது அப்படிமே சொல்கிறாங்க. இது மூடி நிலையில் செயல்படும் ஒரு கவிதை எந்த பகுதி அப்படின்னு கேட்டால் இது 2வது வகையாக சொல்கிறாங்க மல்லார்மே. சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை அப்படியே ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். சரிங்களா? தங்களுக்குள் உதடு பிரித்து பேசிக்கொள்ளும் வகை. இவருடைய பேச்சு என்பது மூடி நிலையில் செயல்படுகிறது. ஓகே, இது ஷார்ட்கட்டு மல்லார்மே பார்க்கலாம். இவர் தான் 2வது வகை வந்து கவிதை இந்த மாதிரிலாம் எழுதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மல்லார்மே ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டால் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம படிக்கிறேன்னு சொல்லுவோம், புத்தகங்கள்லாம் படித்து விட்டேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவான். ஏன்னா ஃப்ரான்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸு நான் வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான். ஆனால் போய் கிட்ட போய் பார்த்தா என்ன பண்ணுவான்? அவன் வந்து எப்படி நான் வச்சுனா அந்த மல்லார்மே அப்படின்னா வச்சுக்கேன், நம்ம தூங்குவோன்னு சொல்லுவாங்களே, அந்த மல்லாக்கு படத்துலாம் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்தமாரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து புத்தகம் எல்லாம் படித்து விட்டேன். அந்த பாடல் பாடினது யாருன்னு கேட்பாங்க. புத்தகம் எல்லாம் படித்து விட்டேன். இந்த பாடல் பாடியது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு. இப்போ கிட்ட போய் பார்த்தா என்ன அது
பாடினது யாருன்னு கேட்டால் மல்லாருமே. கிட்ட போய் பார்த்தா அவன் மட்டும் மல்லாவுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு பொறுப்பே இல்லை அப்படி மாதிரிலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை திட்டுவோம் இல்லையா, அந்தமாதிரி நான் வச்சுங்க ஷார்ட்கட்டுக்காக. சரிங்களா. நெக்ஸ்ட்டு குறியீட்டையும் புரிந்து கொள்ள முடியும். இந்தமாரி அவங்க என்ன குறியீடு அப்படின்னா, இப்போ ஸ்லீப்பிங், இப்போ வந்து எப்படி சொல்கிறது, புத்தகம் எல்லாம் படித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்க. இப்படி நீ இப்போ கை இப்படி காட்டுன்னு வச்சுக்கோ. இப்போ இப்படி கை இப்படி வந்து ஓகேன்னு சொல்லி காட்டுறேன்னு வச்சுக்கோ. அப்போ ஓகேன்னு காமிச்சா நீ என்ன பண்ணுவ, கட்டவரில் இப்படி காமிச்சா நான் படிச்சுட்டுன்னு அர்த்தம். அப்படி தானே அர்த்தம். இப்போ நான் இப்படி கை காட்டுறேன் அப்படின்னா ஓகே நான் படிச்சிட்டேன், சரிங்களா. கட்டவரில் காட்டி ஓகே சொன்னோன்னா அந்த குறியீடு உனக்கு புரியுதா இல்லையா. அதுமாதிரி நான் புத்தகம் எல்லாம் படித்து விட்டேன்னா குறியீட்டையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டால் இவர் தான், சரிங்களா. இவரை புரிஞ்சுட்டா இவர் குறியீட்டையும் புரிஞ்சுக்கலாம் அப்படிமாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கவிதை பார்த்துங்க. 3வது வகை கவிஞர்கள் யாரும் எப்படி கவிதை எழுதுவாங்கன்னா, பாப்லோ நெருடா. இவங்க வந்து 3வதாக வந்து கவிதை, இவங்க வித்தியாசமாக ஒன்று எழுதுவாங்க. இவங்க வந்து ஸ்பானிஷ் மொழி கவிஞர். 3வது வகைனா யாருன்னு கேட்டால் ஸ்பானிஷ், சரிங்களா. ஸ்பானிஷ் அந்த ஸ்பாட்டு அப்படின்னு ஆச்சுல, அந்த ஸ்பாட்டில் இப்போ வெங்கடாஜலபதி அந்த ஸ்பாட்டில் போனால் நெருக்கமாக இருக்கும். ஸ்பாட்டுக்கு போகிறப்போ ரொம்ப நெருக்கமாக நெரிசல் அதிகமாக இருக்கும். ஸ்பாட்டுக்கு போகிறப்ப எங்கள் வெங்கடாஜலபதி கோயிலுக்கு ஸ்பாட்டில் போகிறப்ப. ஏன் சார் வெங்கடாஜலபதி அப்படி சொல்கிறீங்கன்னா, இந்த பாப்லோ நெருடா இவர் எழுதி அந்த ஆங்கிலத்தில் எழுதின தமிழில் மொழிபெயர்த்து யாருன்னு கேட்டால் வெங்கடாசலபதி, சில வெங்கடாசலபதி அப்படி மாதிரி ஒருவர். அதனால தான் நெருக்கமாக இருக்கும். இப்போ வெங்கடாசலபதி கோயிலில் நெருக்கமாக இருக்கும். நெருக்கமாக இருந்தால் 7 தானே, 7 தான் 71ன்னு அர்த்தம். அந்த 2 அடிச்சிருங்க, 2 அடிச்சா 71. 71 தான் இந்த பாப்லோ நெருடா என்பவர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. ஏன்னா நம்ம இலக்கியம் தான் படிச்சுட்டு இருக்கோம். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு 1971 வாங்கியிருக்காரு. இவர் தென் அமெரிக்கா நாடு, 2வது பார்த்து ஃப்ரான்ஸ் நாடு பார்த்தா இவர் தென் அமெரிக்கா நாடு சிலி நாட்டில் பிறந்தார். இவர் வந்து ஒரு மிக சிறந்த கவிஞர், சரிங்களா. லத்தீன் அமெரிக்காவின் மிக சிறந்த கவிஞர் யார் அப்படி சொல்லி கேட்பாங்க. சரி, இவருடைய கவிதைகள்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், எப்படின்னா ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது தோன்றினாலும் அது அப்பொருளை பற்றியது அன்று. அது வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசுகிறது. ஒரு வாழ்க்கை நிலையாக இல்லை அப்படிமாரி சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பொருளை பற்றி பேசினாலும் ஆனால் அதை பற்றி பேசலை, ஒன்று இருக்குது ஆனால் இல்லை அப்படிமாரி பாப்லோ நெருடா கவிதைகள். எப்படின்னா இப்போ அங்கே இப்போ அந்த கோயிலில் கூட்டம் இருக்குது சில டைம் இல்லை, கூட்டம் இருக்குது சில டைம் இல்லை, நெரிசலாக இருக்குது சில டைம் இல்லை, அப்படிமாரி இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற அந்தமாரி தன்மையில் ஒரு கவிதை வந்து எழுதுகிறாங்க பாப்லோ நெருடா, சரிங்களா. அவர் யார் சார் அப்படி கேட்டால் இவர் தான் பாப்லோ நெருடா. நெருடானா வெங்கடாஜலபதி கோயிலில் நெருக்கமாக இருக்கும். இவருடைய பாடல்கள் வந்து மொழிபெயர்த்து யாருன்னு கேட்டால் வெங்கடாஜலபதி. அதனால் வெங்கடாஜலபதி கோயிலில் வெறும் நெருக்கமாக இருக்கும். இவர் அமெரிக்காவில், தென் அமெரிக்காவில் சிலி நாட்டில் பிறந்தவர், சிலி, சரிங்களா. சரிங்க, சிலி அப்படின்னு வச்சுனோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 71 நெரிசலாக நெருக்கமாக இருந்தாவே 7 அப்படிமாரி 71 தான் நோபல் பரிசு வாங்கியிருக்காரு, இலக்கியத்திற்கான நோபல் பரிசு, சரிங்களா. அப்போ கோயிலில் கூட்டமாக நெருக்கமாக இருக்குது, எத்தனை பேர் இருக்கான்னு நான் கேட்குறேன். எத்தனை பேர்கள் வந்து அங்கே உள்ளனர், அந்த கோயிலில் இவ்வளோ நெருக்கமாக சொல்கிறீங்க, எத்தனை பெயர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 500 வகையான பெயர்கள் கொண்ட மனிதர்கள் வந்து அங்கே இருக்காங்க. அதில் 71 வகையான பெயர்கள் கொண்ட மனிதர்கள் இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து கூட்டம் அதிகம் அப்படின்னு வச்சுங்க. எத்தனை கூட்டம் எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டால் நெரிசல். எத்தனை பேர்கள் திங்கட்கிழமை, சரிங்களா. அதேமாதிரி வந்து என்னைக்கெல்லாம் கூட்டமாக இருக்கும், திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் அந்த வெங்கடாஜலபதி கோயிலில் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு வச்சுங்க. ஏன் சார் வெங்கடாஜலபதினு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பாப்லோ நெருடா அந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து யாருன்னு கேட்டால் வெங்கடாஜலபதி. அதனால தான் கோயிலில் கூட்டம் நெருக்கமாக இருக்கும், நெரிசலாக இருக்கும், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த இவருடைய கவிதைகள் தான், சரிங்களா. 71 இலக்கியத்துக்கான நோபல் பரிசு இவர் தான், சரிங்களா. லத்தீனில் சிலி நாட்டில் அமெரிக்காவுக்கு பிறந்தார், சரிங்களா. சிலி அப்படின்னாவே அந்த லீனா லட்டு தருவாங்க, வெங்கடாஜலபதி கோயிலில் லட்டு தருவாங்க அப்படின்னு நான் வச்சுங்க, சரிங்களா. சின்ன லட்டு தருவாங்க, லீ, சரிங்களா. பாருங்கள், லீனா லட்டுன்னா கூட நான் வச்சுங்க, சில நாட்டில் தென் ஆப்பிரிக்கா. ஓகே, லாஸ்ட்டு 1 மார்க் பார்க்கலாம். ஒவ்வொரு மொழியிலும் தோன்றும் கவித்துவ வெளிப்பாடுகளை ஒன்றாக வைத்து நோக்கும்போது கவிதை கேட்போரால் வாசகரால் உள்வாங்கப்பட்டு ரசிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதை என்பது யாது, எவற்றை பற்றி பேச வேண்டும், எந்த நிலையில் பேச வேண்டும், எழுத வேண்டும் சொல்லிட்டு யோசிக்கிறது தான் கவிதைன்னு சொல்கிறாங்க. இது சொன்னது யாருன்னு சொல்லி கேட்டினா தம்பி அப்படின்னு நான் வச்சுங்க. தமிழில் வந்து கவிதை வந்து என் தம்பி நல்லா எழுதுவான் அப்படின்னு நான் வச்சுங்க. ஷார்ட்கட்டு தமிழில் கவிதை வந்து நல்லா எழுதுறது யாருன்னு கேட்டால் அண்ணனா தம்பின்னு கேட்டால் தம்பிக்கு சிவனை பிடிக்கும், அதனால் அவர் பேர் என்னது சிவத்தம்பி அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இது கேட்பாங்க, தமிழ் கவிதையர் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டால் கா சிவத்தம்பி. இந்த கவிதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. கவிதை என்பது எவற்றை பற்றி பேசுதல் வேண்டும், எப்போது எந்த நிலையில் ஒரு கவிதையாக்கம் கவர்ச்சிகரமாக அமையும் பற்றி அவற்றின் ஆதிக்கத்தை ஈடுபடும் சொல்லிட்டு ஒரு கவிதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ரீட் பண்ணிங்க. கவிதை என்பது யாது, அதுமாதிரி தமிழில் கவிதை இருந்து யாருன்னு கேட்டால் தம்பி அப்படின்னு நான் வச்சுங்க. ஷார்ட்கட்டு முடிஞ்சுங்க. இது ராஜேந்திரன் ஷார்ட்கட் ஆல்ரெடி சொல்லிட்டேன்.
ஓகேங்களா? இந்த பாடம் வந்து இப்போ ஈஸியாக முடிச்சிட்டோம். சரிங்களா? அதுமாதிரி கவிதை என்பது ஒரு படைப்பு செயல்பாடு. கவிதை என்பது ஒரு படைப்பு செயல்பாடு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 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 மொழியை முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயலும் தொடர்ந்த ஒரு படைப்பு செயல்பாடு. கவிதை படைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே அப்படிமாரி நான் ஊச்சணும். சரிங்களா? அவ்வளோதான். இந்த எப்படி சொல்கிறது, இந்த கவிதை வந்து படிச்சிங்க. இப்போ வந்து கொஷின் கேட்குறேன். சரிங்களா? இது என்ன சொல்லிக் கொடுத்தேன், பாரதி ஒரு கொஷின் சொல்லிக் கொடுத்தேன். ப்ளஸ் வந்து காசி, எர்னஸ்ட் காசி அப்படின்னு ஒரு கொஷின் சொல்லிக் கொடுத்தேன். அப்புறம் வந்து 3 வகையாக கவிதைகள் இருக்காங்க. ரவிவர்மா சொல்லியிருக்கேன், நிகழ்காலமாக இறந்த வளமான்னு சொன்னது ரவிவர்மா. ப்ளஸ் வந்து இந்த இதில் வால்ட் விட்மன் சொல்லியிருக்கேன், மல்லார்மே, பாப்லோ நெருடா, அதுக்கப்புறம் சிவத்தம்பி. சரிங்களா? இதுதான் சொல்லியிருக்கேன். இப்போ ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ இந்த கொஷின் யார் சொன்னான்னு சொல்கிறீங்களா? கனவொன்று நான் கொண்டேன், கனவொன்று நான் கண்டேன் என்ற பாடலை பாடியவர் யார்? சாரி, என்ற கவிதையை எழுதியவர் யார்? நெக்ஸ்ட்டு புத்தகங்கள் எல்லாம் படித்து விட்டேன், புத்தகங்கள் எல்லாம் படித்து விட்டேன் என்ற கவிதை எழுதியவர் யார்? நெக்ஸ்ட்டு புல்லின் இதழ்கள் என்ற உலக புகழ்பெற்ற நூல் யாருடையது? புல்லின் இதழ்கள் என்ற உலக புகழ்பெற்ற நூல் யாருடையதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நேரடி மொழி என்பது ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என நிர்ணயம் செய்வது என கூறியவர் யார்? நேரடி மொழி என்பது ஒரு கவிஞர் நிகழ்காலமா இல்லை இறந்த காலமான்னு சொல்லி அது வந்து விளக்கத்துக்கு கண்டிப்பாக சொல்லுது. என கூறியவர் யார் அப்படி சொல்லுங்கள். சரி, நெருடா, பாப்லோ நெருடா அவர்களுக்கு நோபல் பரிசு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? நோபல் பரிசு, இலக்கியத்துக்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் கவிதையியல் என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழின் கவிதையியல் என்ற நூலை எழுதியவர் யார்? இது மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ போல சூப்பராக அழகாக சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க. நன்றிங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஸ் கொடுத்து வச்சிங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்ட்கட் வீடியோ போது மறக்காமல் உங்கள்கிட்ட வந்து சேரும். சரிங்களா? ஓகே, நன்றி, வாழ்க. நன்றிங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.